நம்ம தளபதி விஜயுடைய ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஃபிஷியலான அப்டேட்ஸ் வந்த உடனே நான் ஒரு வீடியோ மூலமாக அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, நம்ம தளபதி விஜயுடைய ஃபேர்வெல் மூவி செலப்ரேஷனுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ரெடியாக இருந்தோம். பொங்கலே ஒரு பெரிய செலப்ரேஷனாக தான் இருக்க போகுது அப்படின்ற அளவுக்கு தான் ஆடியோ லான்ச்சும் கிராண்டாக போயிருந்தது. பட் கடைசி நேரத்தில் இன்னும் சர்டிஃபிகேட் வரலை அப்படின்ற ஒரு கேஸ் தான் வந்திருந்தது. எஸ், நம்ம படத்தை எல்லாம் ஒரு மாதம் முன்னாடியே சப்மிட் பண்ணியாச்சு. ஸ்டில் நவ் அவங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வரலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்கு கடந்த 10 நாட்களாக. அண்ட் இது ரிலேட்டடாக கோர்ட்டில் கேசஸும் போய்கிட்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை. டீம் ஃபுல்லாக சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ண ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட்டில் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறோன்றது மட்டும் தான் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட், எக்கச்சக்கமான கோடிகள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் புக்கிங்கில் போயிருக்கும். அது எல்லாமே ரீஃபண்ட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய வேலையை நடக்க வேண்டியது இருக்குது இந்த ஒரு படத்துடைய போஸ்ட்பாண்ட்னால. பட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலன்னா என்ன, என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ தளபதி திரைப்படம் திருவிழாவை தான் போகும். அஃபிஷியலான அப்டேட்டில் நெக்ஸ்ட் ரிலீஸ் டேட் வந்த உடனே நான் ஒரு வீடியோ மூலமாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.